தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன்று நம்ம ஆட் பண்ணுறோம், அடுத்த ரெண்டாவதும் ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து கொதி வந்த உடனே அரிசியை போட்டுற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்து விட்டது. இப்போ நம்ம வந்து சீரக சம்பா அரிசியை போட்டு விடலாம். போட்டுருங்க போட்டுருங்க போட்டுருங்க. இப்போ அரிசியை நம்ம போட்டாச்சு. ஆட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சூப்பரான ஒரு பிரியாணி ரெடியாக போகுது. இப்போ நம்ம உடனே மூட வேணாம், லைட்டாக சாதம் எல்லாம் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் மேலே வரும். அப்போ நம்ம வந்து தம் கட்டணும்னா பிரியாணி சூப்பராக வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன் எப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அரிசியெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து மூடிடலாம். மூடி